சென்னையில் தாவேக அரசை கண்டித்து சாலை ஓர விற்பனையாளர்கள் மற்றும் சிறுகடை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை செனாப் நகரில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி மத்திய வட்டார இணை ஆணையர் அலுவலகம் வெளியே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தமிழ்நாடு அரசை கண்டித்தும் சாலை ஓர விற்பனையாளர்கள் மற்றும் சிறுகடை தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை ஓர விற்பனையாளர்கள் மற்றும் சிறுகடை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் CITU அகில இந்திய துணைத் தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தங்களை வியாபாரம் செய்ய விடாமல் தடுக்கும் காவல்துறையினர் மற்றும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சாலையோர வியாபாரி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எங்கே மக்கள் இருக்கிறார்களோ, மக்கள் வருகிறார்களோ, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்கள்ல தான் இவங்க கடை வைக்க முடியும். அந்த மக்கள் தான் இவங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. இப்போ இதையெல்லாம் இல்லாம பண்ணணும், இவங்களை முழுவதும் பெரிய கடைகளுக்கு துரத்தணும், பெரிய மால்களுக்கு துரத்தணும், பெரிய இடங்களுக்கு துரத்தணும், பெரிய ஹோட்டலுக்கு துரத்தணுங்கிற ஒரு நோக்கம் அதுக்கு பின்னாடி இருக்கு. இன்னொரு நோக்கம் இது இந்த மக்களை ஒழிச்சாதான் அது நடக்கும். அது எந்த காரணத்தை முன்னிட்டு இதுல சமரசம் இல்லாமல் இந்த கடைகளை நாங்கள் எடுக்க மாட்டோம். கடைகளை நீங்க அகற்ற நினைத்தால் கடுமையாக நாங்கள் போராடுவோம் என்று ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்ப சட்டம் 2014 வந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கு இந்த இடங்கள்லாம் ஒதுக்கி கொடுக்கணும், அவங்க பிழைக்கிறதுக்கு வழியை கொடுக்கணுங்கிறதா சட்டம்.